வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். மனிதன் அஞ்சுத்தலை நாகத்தோட வாரம். எல்லாம் படைக்கப்பட்டது அத்தனையுமே அஞ்சுத்தலை நாகத்தோடு தான் வருது. ஆனால் மற்ற ஜீவராசி அஞ்சு தலையை தேடக்கூடாது, ரூல் அது. அதனால தான் அதுக்கு கண்ணு காது மூக்கு போகாது. மனிதன் குழந்தையா இருக்கையில் அஞ்சு தலை நாகத்தோடு இருந்தான். அதான் அஞ்சு தலை எல்லாம் அந்த அம்மா சாமி ஐயா சாமி எல்லா சாமிக்கும் அஞ்சு நாகம் வச்சுருக்குன்னா என்ன இது கணக்கு என்ன? ஒருத்தன் கூட்டம் மாதம் ஆமாம் மாதமில் சாட்டை எடுத்து அடிப்போம்ல, இதுதான் வச்சுருக்கியா. என்ன சொல்லுது என்ன விளங்குதுன்னு இல்லை. அப்போ பாம்பு அஞ்சு தலை எல்லா மனிதனும் கொண்டு. ஆனால் இவன் அந்த விவரம் இல்லாமல் இருக்க வரைக்கும் அஞ்சு தலையோடு இருக்கான். குழந்தையா இருக்க வரைக்கும் அஞ்சு தலையோடு இருக்கான். நான் தான், என் பேர், என் ஊர், என் ஜாதி, மதம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த உடனே இவன் அஞ்சில் ஒன்றை விட்டுட்டான். 4 இந்த 4 பிறந்த அந்த வயசுக்கு வந்ததுலேருந்து விவரம் வந்ததுலேருந்து அது என்ன செய்யுது, அஞ்சு தலையை விட்டுட்டு 4 தலையை ஆக்கிட்டு 4 தலையை ஆக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடும். அப்போ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு சொல்ல வரோம். போதி மரம் என் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் போதி மரம்னா யாரோ ஒரு ஆள் சொன்னார்னு அங்கேயே படுத்துக்கிறீங்க. நீயும் போதி மரத்துக்குள்ளே தான் இருக்க, நானும் போதி மரம். நான் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கேன், நீ அங்கே தான் இருக்க. ஆனால் நீ எங்கே இருக்க நீயே பார்த்துக்கோ, இருக்கட்டும் அது பக்கத்தில். அப்போ நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சொர்க்கம் கடவுளுக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே இதுக்குள்ளே தான் நம்ம எல்லோரும் பயணம் பண்ணுவோம். ஆனால் என்ன செய்தான் இவன், இந்த 5வது தலையை போட்டதுனால இவன் தேட முடியாமல் ஆகிட்டு. 2வது இதை ஒருத்தன் தேடி பார்த்துட்டு சொல்லுவான், அவனுக்கு பேர் ஞானி, அவனுக்கு பேர் குரு. நீங்கள் குருவெல்லாம் எப்படி வச்சுருக்காரு நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்கள், இருக்கட்டும். அப்போ இந்த 5வது தலையை எடுத்தே ஆகும், இல்லைன்னா மறுபடி போயிட்டு ஓடியாரும். 5வது தலையை எடுத்தே ஆகும். இப்போ ஆணவம் மற்ற ஜீவராசி கிடையாது, மனிதனுக்கு ஆணவம். இவனே எழுதுதான், கர்மா தலையெழுத்து மாயை எல்லாமே இவனே எழுதிட்டு 120 கொடுத்தது 50 60 70 கொண்டு வந்தார். கேட்டால் அவர் எழுதினாருன்னுங்கிறான். அவர் மேலே இருக்கார், பார்த்துக்குவார். பார்க்கவே மாட்டார். நீ தான் அவரை பார்க்கணும். அப்படி பார்க்க தெரியலன்னா 5 தலை நாகத்தை எடுத்துகிட்டு ஒருத்தர் நிற்பான். 5வது தலையை எடுக்க வந்தவன் எவன் எடுக்கானா அவன் பேர் குரு. சரிதானா? அப்போ 5 தலை நாகத்தை என்ன அப்படின்னு பார்க்கணும், அப்படிதானே? அப்போ 5 தலை நாகம்னா இந்த உடம்புல கண்ணு காது மூக்கு வாய் தோடு உணரும். புரிஞ்சுதா? இதைத்தான் 5 தலை நாகமாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா? பஞ்ச பாண்டவர்கள்னால் அதான். நீங்கள் போய் கூட்டி போங்க, 4ஓடு போங்க. நான் ஈஸியாக ஒரு அம்மா சொன்னாங்க, ஈஸியாக கொடுக்கணும் ஏன் ஞானி, இதை விட ஈஸியாக என்ன சொல்ல. உங்களால் அந்த பாம்பை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரம் ஓடிட்டியா, லஞ்சம் நம்ம பொய் திருடு ஜாதி மதம் ஐயாவோ ஆத்தாவான்னு ரொம்ப தூரம் போயிட்டியா, அதனால் கிடைக்க மாட்டேன். 5வது தலையை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ 5வது தலையை மதமும் பிடிச்சி ஜாதியும் பிடிச்சதுனால நீங்கள் என்னாச்சு, இங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் பெருசு, நாங்கள் உருவாக்குனது தான் பெருசுன்ட்டுல 5 தலை நாகம் கொடுத்துட்டு. இப்போ 4 தலைன்னா என்ன? கோயிலுக்கு போறியா, நிலம் படையல் சாப்பாடு, அடுத்து நெருப்பு தண்ணி காமிப்பாங்க, நிலத்தில் படையல் போடுவாங்க, நிலம் நீர் வைப்பாங்க, அடுத்து நெருப்பு காமிப்பாங்க, அடுத்து நெருப்புலேயே பத்தியை காற்றுல போகிறத மாதிரி காற்றை காமிக்கிறதுக்கு எனது பத்தி, அது காற்று. இதுக்கு அடுத்து தெரியாது, அடிக்கிறதுக்கும் தெரியாது, உருட்டுருக்கு போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கும் தெரியாது, தெரிஞ்சதும் கூடும். அப்போ இந்த 4 தலைன்னா என்ன? இந்த 4
வெட்ட வெளியே தொடணும் இந்த 4 வச்சு. இல்லைன்னா மறுபடியும் போயிட்டு ஓடியாரணும். 5 உச்சந்தலையில் இருக்கு, இமயமலையில் இருக்குது, கருவறைக்குள்ளே தான் இதெல்லாம் வச்சு கோயில்னு செட் பண்ணி தந்துட்டான். அங்கேயே கடைசி வரை படுத்துக்கிட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரியாது. 4 நான் காத்தோட முடிக்க 4ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை 4 தலைன்னு சொல்லுவேன். 4 தலைன்னா யார்? பிரம்மாவா? அப்போ பிரம்மான்னா என்ன? பிரம்மான்னா உடம்பு. இந்த உடம்புக்கு பேர் என்ன? பிரம்மா. பிரம்மாவுக்கு 4 தலை. பிரம்மா இல்லை, விஷ்ணு, சாரி, விஷ்ணு. இந்த உடம்புக்கு பேர் என்ன? விஷ்ணு. விஷ்ணுவுக்கு 4 தலை. விஷ்ணுவை கடக்கணும். 5வது தலையை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? பிரம்மனை பிடிக்கணும். பிரம்மம்னா என்ன? பிரம்மம்னா என்ன? மனம். அப்போ இந்த பிரம்மனை, மனதை கொண்டு போய் உயிர்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த உடம்பு இந்த 4 தலை இருக்கையிலேயே 5வது தலையை எடுக்கணும். அப்போ அதுக்கு குரு தேவை. இல்லை தனியாக போய் நீங்கள் ஏறிடுவோம், இல்லை அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே நாங்கள் ஆன்மீகவாதி அப்படின்னாலும் நீங்கள் எந்த தலையில் இருக்கீன்னு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த தலைன்னு முதல்ல கண்டுபிடிங்க. பேச்சை காது கொடுத்து வேங்கணும். இது மொழி வேறு, இது ஞான மொழி. தமிழ் மொழியில் ஞான மொழின்னு இருக்குது. நீங்கள் என்ன மொழி படிச்சிருக்கியா? தமிழ் மொழியை மட்டும் படிச்சிருக்கியா? இது தமிழில் ஞான மொழின்னு இருக்குது. அது 5க்கு போனால் தான் தெரியும். இப்போ ஆன்மீகம் எப்படி இருக்குது இருக்கட்டும். அப்போ இந்த 4 தலைக்கு இன்றைக்கி இறக்குனது யார்? மனிதன், ஆணவத்தில். அடுத்தாக்கள் இங்கே ஆன்மீகம். பொம்பளை பாத்திரக்கூடாது, பொம்பளை பாத்திராது. என்ன செய்ய முடியும்? சக்தி இல்லையே, சிவம் இல்லைன்ட்டான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்போ கணக்கு மிஸ்டேக்கு வருது. இங்கே ஒரு கணக்கு மிஸ்டேக்குனா வாத்தியாரை கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு இவன் கொஞ்சம் கூடுதல் படிச்சிருக்கான்னு கூப்பிட்டு கும்மி அடித்து அதை சரிப்படுத்தி அடுத்த பரீட்சையிலையாவது எழுதிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் நீட்டுங்க நீட்டிடுறான். உங்கள் நீட்டெல்லாம் நீட்டுதாக்கள் தான் இருக்குது. 5 தலையாக எடுத்தே ஆகணும். உங்கள் நீட்டுக்கு நீங்கள் ஓடுறதுனால ஒன்றுமே சும்மா ஓடுதியா கடப்படான்னு எல்லோரும் என்ன செய்யா? மேலே பேர் அவராயிரு இவராயிரு, அந்த தலைவரை பிடிச்சிக்க இந்த தலைவரை பிடிச்சிக்க. பிறகு அவர் தான் கடைசி வரை தலைவராக இருக்கார். நீங்கள் அவரை மாதிரி ஆகவே இல்லை. நான் தான் வரேன், நீங்கள் தான் ஏன் தலைவர்? நீங்கள் 5 தலை நாங்கள் எடுக்க வந்தவன். 4 தலையோடு ஓடிக்கிட்டு இருக்க. உன் முகம் வேறு, தலைவர் முகம் வேறு. நீ அவன் தலைவர் இவன் தலைவர்னு அரசியலுக்கு ஒன்று, கட்சிக்கு ஒன்று, படம் ரெக்கார்டு ரசிகர், அதுக்கு ரசிகர், கடைசி ஒன்றையே காங்கலை. 4 தலை தான் இருக்குது. 4 5வது தலைன்னு ஒன்று உனக்கு கொடுத்துருக்கு. 5வது தலையை எடுக்கிறது தான் இந்த பிறவி. அப்போ எது கூட விளையாடணும்? ஒரு கூட்டம் சொல்லிட்டு உடம்பு மோசம், நான் அது மோசம், உடம்பு மோசம். மூக்கு வழியாக தானடா சுவாசிக்கணும், வாய் வழியாக தானடா பேசணும், கண் வழியாக தானடா பேக்கணும், பார்க்கணும், பேக்கும். அப்போ இதில் இன்னொரு கண் வச்சுருக்காண்டா, அந்த கண் இருந்தால் தான்டா அந்த கண் எடுக்க முடியும். பேக்கு உடம்பு மோசம். இங்கே உடம்பு மோசம் சொல்லாமல் அவர் சொன்னார், பிடுங்கினார் சொன்னாரா? இப்போ களி புளியை உடச்சி, களியெல்லாம் உடச்சிட்டு புளி மேலே புளிப்பால் சாப்பிட்டு வரேன். புளிப்பால் சாப்பிட யாரால முடியும்? இதுதான் கதை, புளிப்பால் கதை. எல்லா கதையும் நீ சாப்பிடணும் புளிப்பால். நீ எங்கே ஓடிக்கிட்டு இருக்க? புளிப்பால் பார்த்தாலே பதறி ஓடுவேன். அப்போ 4 தலை, 5வது தலையை எடுக்கிறதுக்கு பிரம்மனை கூப்பிட்டு என்ன செய்யணும்? சிவன்கிட்ட போய் இன்னையா நடக்குன்னு கேள்வி கேட்டு கணக்கை முடிக்கணும். இப்போ சிவனை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? பாம்பு பிடிச்சவன்ட்ட போனால் தான் பாம்பு பிடிக்க முடியும். நாமளாக போய் கையை விட்டால் கொத்திரும். ஒரு தலையை பார்த்தாலே நீங்கள் ஓடிடுவியோ, தண்ணி பாம்பை கண்டாலே ஓடிடுவியோ. இது அதுதான். இதுக்கு மேலே என்ன சொல்லவோ ஆன்மீகத்தை. உங்கள் ஆன்மீகத்தை டெய்லி வருஷத்துக்கு ஒருத்தன் கொண்டாடுறவன், 6 மாதத்துக்கு கொண்டாடுறவன், அடுத்தவங்க வீடியோ போட்டுக்கிட்டே நாங்களும் ஆன்மீகவாதி. எப்படியா கரைச்சிடுவேன்? ஈஸியாக பிடுங்கி கரைச்சிடுறதுக்கு ஈஸி. அம்மா சொன்னாங்க ஈஸியாக கொடுக்கணுமியா. இது இன்னும் என்ன செய்யலான்னு தான் பார்க்கேன். ஆனால் மந்திர மாயம்லாம் என்கிட்ட பார்த்துட்டுனா திருநாறு வரைக்கும் நம்மகிட்ட இல்லை.
தந்தாலும் தருவேன். கொஞ்சம் காணம் கையை நெத்தியில் வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் தருவேன். ஆனால் உடனே கீழே சார்ஜெல்லாம் விட்டுருவேன். அவன் சார்ஜ் விட்டுட்டான், இவன் சார்ஜ் விட்டான்னா அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் 4 தலையில் தானம் பண்ணதில்ல, 4 தலை. இன்னொன்று வெட்ட வெளி இருக்கட்டும், விளையாடுவோம். நம்ம தான் களத்தில் விளையாடணும். வெட்ட வெளி தெரியாதவங்களாம் புட்ட வெளி குட்ட வெளின்னுட்டான். மாட்டுக்கு சோறு போடுதோம்னா இல்லை உனக்கு சோறு போடும் முதல்ல ஒழுங்கா, அதுக்கப்புறம் மாட்டுக்கு சோறு. உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு வந்தேன், உன் உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் மாட்டுக்கு சோறு போடலாம். புரியுது அவனுக்கு? ஐயோ ஐயோ, நினச்சா காமெடியாகவும் இருக்குது. அவர்களாம் அதை சொன்னார், இவரெலாம் இதை சொன்னார். கோயில் வழியாக போறியா? கோயில் வழியாக மாலை போட்டிருக்கியா? நிறைய கம்பி, ஆள் போகாத அளவுக்கு கம்பி தானே அது. குத்திக்கிட்டு நீளமாக ஆளை நடக்க விடாமல் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லதை பண்ணுதோம்னு சொல்லிட்டு போறியெல்லாம். பார்க்காரவர் உங்களை வேற ஒன்று சொல்ல வந்தேன், அது அடுத்தாக்கில் பார்ப்போம். அதனால் 5 தலையை எல்லோரும் எடுத்துடணும். நீங்கள் எடுக்காட்டாலும், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு தரல, 4 தலையை தான் தந்தாங்க. கடவுளை இறைவன் சத்தியம் 5 தலையை தந்தான். இவன் அந்த ஒருத்தன் கடவுள் இல்லை கடவுள்ன்ட்டு ஒருத்தன் கிடப்பானோ. இல்லை கொஞ்சம் ஒன்றி ஆராய்ச்சி பண்ணுடா. ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு மலர்ந்துருக்கேன், நீயும் மலரலாம், உன் பிள்ளையில மலர வைக்கலாம். கடவுள் நொல்ல பாரு, கடவுள் இருக்கா இல்லையான்னு உனக்கு அடியிலேயே நீங்கள் அந்தாலும் கும்மி உட்காந்துடணும் ஒரு வாரத்தில். சரிதானா? கடவுள் இல்லையா, அவனின்றி அணுகூட அசையாதுடா. நீ என்னத்தை அசைச்ச சொல்லு பார்ப்போம். என்ன இந்த இங்கே ஒரு மாநிலத்தில், ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்க தகுதி இருக்கா அவங்களுக்கு? கோமாளியா? கடவுள் அவர் சொல்லிட்டு போனார், அவர் பெரியாருன்னா அவர் மக்கள் ஏற்றத்தாழ்வில் இருக்குது அப்படின்னாரு. நீ அதுக்கு அவர் பின்னாலேயே போன, அவர் சொன்னார், அவர் தான் சொன்னார். நீ என்ன செய்ய போகிற? இந்த ஆட்சி மறுபடியும் அவரை மாதிரி அவ்வளோ எல்லாம் கோயில்கள்லாம் எல்லோரும் போகலாம்னு எல்லோரும் தள்ளி விட்டார்ல. அவர் உண்மைக்கு அவர் பெரியார் தான். எனக்கும் உனக்கு அவர் பெரியார் இல்லையே, சும்மா பெரியார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய. அவரை மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? ஒரு பகுத்தறிஞ்சு சிந்திச்சு, சரி அவர் சொன்ன காலத்தில் கடவுள் இல்லைன்னு சொன்னார்னா அவர் இந்த ஏற்றத்தாழ்வை உடைச்சதுக்கு நின்னார். அப்படி உடைக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனிதன் உள்ளே வர முடியுது. இப்போ நான்லாம் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா நீங்களாம் வர வாய்ப்பில் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது. உங்கள் டாக்டரை கூப்பிடுவோம், வாண்ட சொன்னால் உனக்கு என்ன விளங்கும்? இன்ஜினியரை கூப்பிட்டு, கலெக்டரை கூப்பிட்டு. இன்ஜினியருக்கு அவன் வெளியே கம்பியெல்லாம் பார்த்து தோண்ட தெரியும். இங்கே உள்ளே தோண்டி பார்ப்பாங்கய்யா. அப்போ அந்த உள்ளே தோண்டி பார்க்கறதுக்கு இன்ஜினியராலேயே முடியாது, கலெக்டராலேயே முடியாது, விஞ்ஞானியாலேயே முடியாது, பிரதமராலேயே முடியாது, உங்கள் போன தலைவர் வந்த தலைவராலேயும் முடியாது. டாக்டர் கொஞ்சம் உரசி பார்ப்பார். அதனால் டாக்டர் இருக்க மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் கும்மிடுவோம். அதோட எல்லாம் மாறிடுவீங்களா? கடவுள் இருக்குன்ட்டு ஒன்று தான்னு. அன்பே சிவம். நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டம் இருங்க, சந்தோஷமாக இருங்க. 4 தலையை கடக்கணும், அதுதான் காற்றை கடக்கணும். காற்றுல விளையாடணும். காற்றுல விளையாண்டா என் பேச்சு இது ஞான பேச்சு, இது உலகத்துக்கு போயிடும். இதுதான் திருக்குறள், திருவள்ளுவர் அவர் எழுதுறது, இவர் எழுதுனெல்லாம் என்ன ஒன்று. நீ விசேஷமாவது எழுதியிருக்கு. திருவள்ளுவர் சொன்னார்னு சொல்லதுக்கு வரல. நீ குறளை படிச்சுட்டு சும்மா சைக்கிளை ஓட்டிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்ச? நாங்கள் திருக்குறள் 1330 திருக்குறள் அவருக்கு சொந்தம் யாது. உன் குறள் எங்க? நல்லா இருங்க. ஏன்னா நான் பேசிக்கிட்டே போவேன். நன்றி.